வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஃபேமஸ் ஒகேனக்கல் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ஒகேனக்கல் நீங்கள் போனீங்கனாலே அந்த மீன் குழம்பு தான் அங்கே ஃபேமஸ். அந்த மீன் குழம்பு நம்ம வீட்டிலேயே எப்படி ருசியாக செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு ஒகேனக்கல் மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒகேனக்கல் மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சிடலாம். இப்போ மசாலா பொருட்கள் எல்லாமே வறுக்கிறதுக்கு நான் எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி தான் வதக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். நான் வந்து 1 கிலோ மீனுக்கான அளவு தான் அன்னைக்கு செய்கிறேன். இதில் வந்து 200 கிராம் சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சு வச்சிருக்கிறேன். அதை இப்போ எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம். 4 தக்காளி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதில் தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த சின்ன வெங்காயம் தக்காளி தான் வந்து குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக கறிவேப்பிலை, மல்லி இலை, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் சேர்த்து இதில் வதக்கிடலாம். இப்போ மல்லி இலை, தக்காளி, புளி எல்லாமே சேர்த்து வதக்கியாச்சு. அடுத்தது நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துடலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், இது மீன் குழம்பு மசாலா 1 ஸ்பூன், மீன் பொரிக்கிற மசாலா 1/2 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மீன் குழம்புக்கு என்னடா சாம்பார் தூள், மீன் குழம்பு மசாலா, பொரிக்கிற மசாலா எல்லாம் போடுறோம் அப்படின்னு பார்க்காதீங்க. ஒகேனக்கல் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் இந்த மசாலா தூட்கள் எல்லாமே சேர்த்து தான் மீன் குழம்பு செய்வாங்க. அதுதான் அந்த டேஸ்ட்டும் கொடுக்குது. இன்னைக்கு அந்த மெத்தடில் தான் நம்ம இந்த மீன் குழம்பு செய்கிறோம். இதை ட்ரை பண்ணி பாருங்க, நீங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மசாலா தூள்களோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இதை இறக்கி ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கு அப்புறமா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மீன் குழம்போட ஸ்பெஷலே இந்த நம்ம அரைச்சி வச்சுக்கூடிய மசாலா விழுது தான். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மீன் குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன், சூடாகட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு 1, 2 தட்டி வச்சுருக்கேன், அதை இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து 1, 2 தட்டி வச்சுருக்கிறேன். இதை வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சக்கூடிய மசாலா விழுது சேர்த்துடலாம். இதோட மிக்ஸி கழுவுன தண்ணி ஒரு 1.5 டம்ளர் இருக்குது. இப்போ இன்னொரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல் உப்பு போட்டுடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். இந்த மீன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். மொத்தம் நான் வந்து ஒரு 4லேருந்து 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். 1 கிலோ மீனுக்கான அளவு இது எல்லாமே. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது இன்னும் கொதிச்சு இந்த மசாலாலாம் வேகும்போது சரியாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிச்சு இந்த மசாலா வாசனைலாம் நல்லா போட்டோம். நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு கொஞ்சம் கெட்டியாகட்டும். கெட்டியானதுக்கு அப்புறமா மீன் சேர்த்துடலாம். குழம்பு கொதிச்சு ஓரளவு கெட்டியாயிருச்சு. நம்ம இப்போ மீனை சேர்த்துடலாம். 1 கிலோ கொடுவா மீன் வாங்கி நான் கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். இந்த மீனை வந்து குழம்புல லைட்டாக அழுத்தி விட்டுடலாம். ஒரு கொதி வரட்டும். மீன் போட்டு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ மீன் நல்லா வெந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு நம்ம திறந்து பார்க்கலாம். வா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. செமையாக ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு. வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம மீன் குழம்பு இறக்கி வச்சிடலாம்.
பாருங்க ஒகேனக்கல் மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. பார்க்கறதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். இப்போ ஒகேனக்கல் மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். இப்போ எப்படி இருக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அப்படியே ஒகேனக்கல் நம்ம சாப்பிட்ட மாதிரி அதே டேஸ்ட்ல இருக்கு. நீங்க ஒரு தடவை இந்த மெத்தட்ல குழம்பு செஞ்சு சாப்பிடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மீன் நல்லா குழம்புல ஊறி செம சாஃப்டா இருக்கு. 1 கிலோ மீனுக்கான அளவு நீங்க இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.